கிணற்று தவளை அல்ல, மாபெரும் திமிங்கலமாக மாறுவோம். அந்த திமிங்கலம் அந்த கடலையே ஆட்சி செய்யக்கூடிய நிலை வரும். அதுபோல் தேசிய அளவில் விசிக மிகப்பெரிய ஒரு அமைப்பாக மாறும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. பாமக திமுகவில் வந்துட்டா உங்களுடைய நிலை என்னன்னு கேட்குறீங்க. அதற்கான நிலையை திமுக சந்திக்க போது காலங்காலமாக நீங்கள் கிட்டத்தட்ட இந்த 35 ஆண்டு காலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், விளிம்பு நிலை மக்களுக்காகவும், இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும், சிறுபான்மை மக்களுக்காகவும் ஒற்றை குரலாக ஒரு மனிதன் தொடர்ந்து பாடுபட்டு இருக்காரு. அவர் திமுக விட்டு வெளியேறினா, பாமக உள்ள வந்தா என்ன நிலையாகும் திமுக தான் சொல்லும். தெரியும் திமுகவுக்கு அது கட்டாயம். ஏன்னா மதவாத சக்திகளோடு கைகோர்த்தவர்கள். ஆனால் விசிக ஒருபோதும் மதவாத சக்திகளோடு நாங்கள் கைகோர்க்கல. 2001 கைகோர்த்தீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் 2001 திமுக கூட்டணியில் இருந்தோம். நாங்கள் பாரதிய ஜனதாவை நேரடி தொடர்பு கிடையாது. அப்போ அவர் ஒரு காமன் ப்ரோக்ராம் போட்டு தான் திமுக அதில் அந்த கூட்டணி உடன்படிக்கையில் இருந்தாங்க. ஆனால் விசிக நேரடியாக திமுக கூட்டணியில் இருந்தது. நாங்கள் என்னவோ பாரதிய ஜனதாவுக்கு பிரச்சாரம் பண்ணா போலவும், நாங்கள் என்னவோ எச் ராஜா கிட்ட கை குலுக்குறது போல இன்னைக்கு பேசுகிறாங்க.